திருச்சிற்றம்பலம். அன்பர்களே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் 4ஆம் பாடலிலே நாம் சிந்தித்த நிகழ்வுகளை ஒரு கணம் யோசித்து பாருங்கள். அதில் காரைக்கால் அம்மையார் தாம் சிவபெருமானுக்கு மட்டுமே ஆளானவராய் இருந்தும் தன்னுடைய தீராத அந்த அல்லலை தீர்க்குமாறு வாய்விட்டு சொல்லி கேட்டுக்கொண்டும் சிவபெருமான் அதை செவிமெடுத்தவாறு இல்லை என்ற அவருக்கு ஒரு மனத்தாங்கல், ஒரு ஆதங்கம் இருப்பதை நாம் காண முடிகிறது. அதோடு மட்டும் அல்ல, ஒரு வருத்தமோ அல்லது கோபமோ என பிரித்தறிய முடியாதபடி ஒரு கலவையான மன உணர்விலே ஆட்பட்டு கொள்கிறார். ஆனால் இந்த மனச்சிக்கலிலேயே மனப்புழுக்கத்தோடையே ரொம்ப காலம் இருந்தாரா என்றால் இல்லவே இல்லை. சட்டென்று தன்னை மாற்றிக்கொள்கிறார். இதை எப்படி நாம் தெரிந்து கொள்ளலாம் என்றால், இந்த 4வது பாடலுக்கு பின் வரக்கூடிய அனைத்து பாடல்களிலும் தன்னுடைய துன்பத்தை எங்குமே நினைத்து பாராமல், சொல்லி காட்டாமல், இறைவனுடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் அவரிடம் நேரிலே உரையாடக்கூடிய தன்மையையும் வரக்கூடிய பாடல்களிலே நாம் காண முடிகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று பார்த்தால், சிறுவயது முதலே அவருக்கு இருந்த பக்தி உணர்வும் எல்லாம் சிவன் செயல் என நினைக்கக்கூடிய மனப்பாங்கும் தான். அப்படி நல்ல மனப்பயிற்சி இருந்த காரணத்தால் தான் தன்னுடைய கஷ்டத்தை மட்டுமே கவலைப்பட்டு நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிராமல் தம் சிந்தையை மாற்றியவரால் இறைவனின் சிறப்புகளையும் பெருமைகளையும் சிந்திக்கும் வகையிலே மடைமாற்றம் செய்து கொண்டதை இன்றைய பதிவினுடைய 5ஆம் திருப்பாடல் வழி காண உள்ளோம். இந்த 5ஆம் திருப்பாடலில் இறைவனுடைய முழுமுதல் தன்மையை, சிவபெருமானே முத்தொழிலையும் செய்கிறார் என்ற தன்மையை நமக்கு காட்டி கொடுக்கிறார். அன்பர்களே, அம்மை நமக்கு இங்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை தான் வாழ்ந்து காட்டியதன் மூலம் நமக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஏதேனும் மனக்கவலை இருந்தால் அதிலேயே அழுந்தி அதை பற்றியே புலம்பி தவிக்காமல் நம்முடைய மனதை மடைமாற்றம் செய்து சிவசந்தனையிலே இருக்க வேண்டும் என்று நமக்கு அம்மை வழிகாட்டுகிறாள். அப்படி இருந்தால் மன ஆரோக்கியம் மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியமும் சிதையாது வளமாக இருப்போம் என்பதை வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய அம்மை. அப்போ அவள் நமக்கு முன்னோடி தானே. சரி, அந்த வகையிலே நாம் இன்றைய சிந்தனைக்குரிய அற்புத திருவந்தாதியின் 5வது திருப்பாடலில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்போமா? இறைவனே எவ்வுயிரும் தோற்றுவிப்பான், தோற்றி இறைவனே ஈண்டு இரக்கம் செய்வான். இறைவனே எந்தாய் என இறங்கும் எங்கள் மேல் வெண்துயரம் வந்தால் அது மாற்றுவான். என்ன சொல்கிறாரு? இறைவனே எல்லாவற்றையும் தோற்றுவிப்பான் என்றால் படைத்தல் தொழிலை செய்கிறான். தோற்றி இறைவனே ஈண்டு இரக்கம் செய்வான் என்றால் ஒடுக்கத்தையும் அவன்தான் செய்கிறான். எந்தாய் என இறங்கும் எங்கள் மேல் வெண்துயரம் வந்தால் அது மாற்றுவான். எங்களுக்கு ஏதேனும் துன்பம் வந்தால் அதை மாற்றி காத்து அருள்வதும் அவன்தான் என்று தன்னை பற்றி மட்டும் சொல்லாமல் பொதுவாக எங்கள் கஷ்டம் என்று சொல்கிறார் பாருங்கள். சரி, இந்த இடத்திலே நமக்கு இன்னொரு ஐயம் வரலாம். சிவபெருமானே என்று சொல்லாமல் இறைவனே இறைவனே என்றே 3 தடவை சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த இறைவன் என்பது யாரை குறிக்கும்? நம்மை போன்ற பக்குவமில்லாத ஆன்மாக்களுக்கு என்ன தோன்றும்? இறைவன் என்பது படைக்கும் கடவுளான பிரம்மனையா, அல்லது காக்கும் கடவுளான விஷ்ணுவையா, அல்லது ஒடுக்கும் கடவுளான ருத்ரனையா, இல்லை தேவர்களுக்கெல்லாம் தலைவன் என்று ஒருத்தன் இருக்கிறான இந்திரனையா? இன்னும் புறச்சமயத்தாரும் தங்கள் கடவுளை இறைவா என்று தானே அழைக்கிறார்கள். அப்போ இந்த இறைவன் என்ற சொல் எப்படி நம்முடைய சிவனை மட்டும் குறிக்கும் என்பதை நாம் மனதிலே கொள்ள முடியும்? அதற்கு என்ன பிரமாணம் என்றால், நமக்கு சூடாமணி நிகண்டு என்ற நூல் இதற்கு விளக்கம் தெரிகிறது. அந்த நூல் சொல்லுகிறது, இறைவன் என்பது சிவபெருமானை மட்டுமே குறிக்கும் என்று. சிவபெருமானுக்குரிய ஒரு பெயர்தான் இறைவன் என்று. சரிங்களா?
அடுத்தது பாருங்க, இறை என்ற தமிழ் சொல்லுக்கு எங்கும் தங்குவது என பொருள். அப்போ இறைவன் என்றால் எங்கும் நிறைந்து தங்கியிருப்பவன், வியாபகமாக இருப்பவன் என பொருள். நம்முடைய தாய்மான சுவாமிகளும் சொல்வாரே, பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர இருக்கின்ற பரிபூரணன் என்று. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்தமூர்த்தியாகி என்று. அப்படி வியாபகமாக இருப்பவன் சிவபெருமான் தான் இல்லையா? எனவே இறை என்ற சொல் சிவனை குறிக்கிறது என்று கொள்ளலாம். அடுத்தது தமிழிலே இறை என்றால் மிக பெரிய பெருமையுடைய என்றும் பொருள். இதனை நாம் மணிவாசக பெருமானின் சிவபுராணத்திலேயே காணலாம். ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க என்று பாடினார். ஆக இறை என்ற சொல் சிவனைத்தான் குறிக்கிறது. மேலும் நமக்கு இறை என்ற சொல் தமிழிலே நடுநிலைமை என்ற பொருளிலும் வரும். இதற்கு பிரமாணம் நம்முடைய குறளிலே செங்கோன்மை அதிகாரத்திலே பாரபட்சமில்லா தன்மையை காட்ட ஒரு குறள் உண்டு. அந்த குறள் எது என்றால், ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. அதாவது தன் கீழ் வாழ்வார் குற்றம் செய்தால் அக்குற்றத்தை நாடி ஆராய்ந்து பார்த்து எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலை தவறாது வழங்கப்படுவதே நீதி என்று சொல்வார். நம்முடைய சிவபெருமான் அப்படிப்பட்டவர் தானே. எடுத்துக்காட்டாக தம்பிரான் தோழர் என வழங்கப்படும் சுந்தரர், அவர் இறைவனுக்கு மிகுந்த தோழர்தான். இருந்தாலும் அவர் தான் செய்த சத்தியத்தை மீறிய காரணத்திற்காகவே அவருக்கு கண் பார்வையை போக வைத்து ஒரு மரக்கரணை செய்துவிட்டார். அதே போல தன்னை விட்டு பிரியாத சக்தியான அம்மையை அவளுக்கு கூட உபதேசம் செய்து கொண்டிருக்கும்போது அவருக்கு மன ஒருமைப்பாடு இல்லை, எங்கேயோ கான்சன்ட்ரேஷன் டைவர்ட் ஆகுது என தெரிந்த உடனேயே கோபப்பட்டு அவளை மீனவ பெண்ணாக பிறக்கும்படி செய்துவிட்டார். ஆக 2 பேருக்குமே தவறு செய்யும்போது தண்டனை கொடுக்கக்கூடிய நடுநிலைமை உடையவர் நம்முடைய இறைவன். எனவே இறைவன் என்ற சொல், இறை என்ற சொல் நம் சிவபெருமானையை குறிக்கும் என்பதை இங்கே நாம் உறுதிப்படுத்திக் கொள்கிறோம். சரி, அம்மை சொல்கிறார்கள், இறைவனாகிய இந்த சிவபெருமானையே எவ்வுயிரையும் தோற்றுவிப்பான் என்று. இது என்ன, உயிர் அனாதி என்பதற்கு இது முரணாக இருக்கிறதே என்று ஒரு ஐயம் வருமல்லவா என திருமூரர் சொல்லியிருக்கிறார். பதியை போல் பசு பாசம் அனாதி என்று. ஆக உயிர்கள் நித்திய பொருள் ஆதலால் அவற்றை தோற்றுவித்தலும் இல்லை, இறப்பித்தலும் இல்லை. ஆனால் அம்மை என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், உயிர்களுடைய வினைக்கு தெக்க மாதிரி உடலை உயிரோடு இறைவன் கூட்டுவிப்பான். ஆக உடல்களைத்தான் உயிர்களுக்கு படைத்து தருகிறான். உயிரானது தான் இருக்கும் உடம்பு வேறு தான் வேறு எண்ணாதபடி உடலுக்கு இட்ட பெயரை சொல்லி அழைத்தால் கந்தா என்றால் அந்த உயிர் என்ன என கேட்கும்படி அந்த அளவிற்கு உயிரோடு அத்துவிதமாக உடம்பும் கலந்திருக்கிறது. அதனால்தான் அம்மையும் உடம்பை படைத்து தந்தார் என்று எல்லா உலக உயிர்களுக்கும் என்று சொல்லாது உயிரை படைத்து தந்ததாக சொல்கிறார் இங்கு. இப்படி வினைக்கேற்றபடி அந்தந்த உயிர்களுக்கு அந்தந்த உடம்பை படைத்து தந்த இறைவன் அந்த வினை ஒளிந்துவிட்டால் அந்த உயிர் உடம்பிலே தினைப்போதும் தங்காது, உடம்பை விட்டு பிரிந்துவிடும். இதைத்தான் பட்டினத்தாரும் வினைப்போகமே ஒரு தேகம் கண்டாய், வினைதான் ஒளிந்தால் தினைப்போதளவும் நில்லாது கண்டாய் என்று சொல்வார். ஆக உயிர் செய்த வினைக்கு தக்கபடி உடம்பை தந்த இறைவன் காலம் நியதி என்ற தத்துவங்களின்படி குறிப்பிட்ட காலம் அந்த உயிர் வாழ்ந்து முடிந்த பின் உயிரானது சிறிது இளைப்பாறும் பொருட்டு அந்த உடலை விட்டு நீக்கிவிடுவான். நம்முடைய நொடித்தான்மலை பதிகத்திலே கூட சொல்வாரே சுந்தரர், ஓனுயிர் வேறு செய்தான் நொடித்தான்மலை உத்தமனே. அப்போ சுவாமி என்ன பண்ணுறாருன்னா, நம்முடைய உடலையும் உயிரையும் பிரித்து விடுகிறார். எதுக்கு என்றால், நாம் சிறிது காலம் அந்த உயிரானது ஓய்வெடுத்து கொண்டு மீண்டும் புனர் உற்பத்தி செய்யும்போது மீண்டும் வருவதற்குத்தான். இப்போது நம்முடைய பள்ளிகளிலெல்லாம் தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் தேர்வு முடிந்தவுடன் மே மாதம் முழுவதுமே அவர்களுக்கு விடுப்பளித்து விடுகிறார்கள். எதற்கு?
ஜூன் மாதத்திலே புது வகுப்பிலே அவர்களை புகுவிப்பதற்கு. அதுபோல்தான் இறைவனும் உயிர்களை சிறிது காலம் விடுமுறை கொடுத்து ஓய்வு தந்துவிட்டு பின் புது உடம்பிலே வினைக்கேற்ப அவைகளை புகுத்து விடுவான். சரி, ஆக எவ்வுயிரையும் அவர்களுக்கான உடம்பை தோற்றுவிப்பு தருவதும் அவன்தான், உடலை உயிரை விட்டு நீக்குபவனும் அவன்தான். அடுத்த இன்னொரு செய்தி, எவ்வுயிரும் எவ்வுயிரும் என்கிறாரே, அப்போ உயிர்கள் வகை வகையாக இருக்கிறதா என்றால் ஆம் என்று சொல்கிறார் அம்மையார். இந்த உயிர்களெல்லாம் ஆணவ மலம் என்ற குற்றத்தினுடைய பிணிப்பின் அடிப்படையிலே அவை 3 வகையாக சொல்லப்படுகிறது. திருவருட்பயன் என்ற சாத்திர நூல் இக்கருத்தை திரிமலத்தார் ஒன்று அதனில் சென்றார்களன்றி உருமலத்தாராயும் உளர் என்று சொல்லும். இப்படி ஆணவமலமாகிய குற்றம் ஒன்று மட்டுமே பிடித்திருக்கக்கூடிய உயிர்க்கூட்டத்தை விஞ்ஞான கலர் என்றும், ஆணவமலம் கண்மமலம் என்ற 2 குற்றங்கள் உடைய உயிர்க்கூட்டத் தொகுதியை பிரளயாகலர் என்றும், ஆணவமலம் கண்மமலம் மாயாமலம் என்ற 3 குற்றங்கள் உள்ள உயிர்க்கூட்டத்தை சகலர் என்றும் அருளாளர்கள் பிரித்து சொல்லியிருக்கிறார்கள். இந்த 3 உயிர் கூட்டங்களையே எவ்வுயிரும் என்ற சொல்லால் குறித்தார் அம்மை. ஒவ்வொரு கூட்டத்தொகுதிக்கும் ஏற்ற உடல்களை அந்தந்த உயிர்களுக்கு கூட்டுவிப்பதே படைத்தல் என்ற தொழில். இதெல்லாம் சரிங்க, பிரம்மன் படைப்பார், திருமால் காப்பார், ருத்ரன் ஒடுக்கம் செய்வார் என்றுதானே நாமெல்லாம் அறிந்திருக்கிறோம். அம்மையோ சிவனாரே முத்தொழிலும் செய்வதாக கூறுகிறாரே என்றால், நமது இந்த ஐயத்தை நம் சமயாச்சாரியர்களும் அருளாளர்களும் தீர்த்து வைக்கிறார்கள். மணிவாசக பெருமான் தம் சிவபுராணத்திலே அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் என்று சிவபெருமானை முத்தொழில் புரிவதை சொல்லுவார். திருப்புகழ் அருளிய அருணகிரிநாதர் சுவாமிகளும் பழமுதிர்ச்சோலை திருப்புகழ் பாடலிலே சிவபெருமானே படைத்தலை செய்யும் அயனாகவும், காத்தலை செய்யும் அரியாகவும், ஒடுக்கத்தை செய்யும் ருத்ரனாகவும், அம்மூவருக்கும் மேம்பட்டவராகவும் விளங்குவார் என்று பாடியிருப்பார். அகரமுமாகி அதிபனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயனனாகி அரியனாகி அரணனாகி அவர் மேலாய். கந்த புராணத்திலும் சூரபத்மன் வதைப்படலத்திலே திருமால் இந்திரனிடம் சொல்வதான ஒரு பாடல், அதுவும் சிவனே எல்லா தொழிலையும் செய்வதாக நமக்கு காட்டும் பாருங்கள். பொன்னுரு அமைந்த கஞ்ச புங்கவன் ஆகி பிரம்மா ஆகி, நல்கும் என் உரு ஆகி விஷ்ணுவாகவும் ஆகி காக்கும். பொன்னுரு அமைந்த கஞ்ச புங்கவனாகி நல்கும் எண்ணுரு ஆகி காக்கும். ஈசன் போல் இறுதி செய்யும் மின்னுரு என்ன யார்க்கும் வெளிப்படை போலும் அந்நான் தன் உரு மறைகளாலும் சாற்றுதற்கு அரியது அன்றே என்று. இப்படி முத்தொழில் செய்யும் இறைவனை நோக்கி உயிர்களெல்லாம் அப்பா என அலறி அழைத்தால் எங்களுக்கு திருவுளம் இறங்குவான், எங்களுக்கு குடிய துன்பம் நேர்ந்தால் அதை நீக்கி மாற்றி அருள்பவன் அவனே என்றும் சொல்கிறார் அல்லவா. அதற்கு என்ன உதாரணம் என்று பார்த்தால், நம்முடைய அப்பர் பெருமானை பாருங்கள், மாணிக்கவாசக பெருமானை பாருங்கள். குதிரை வாங்கச் சென்ற மாணிக்கவாசக பெருமான் பணத்தை கோயில் திருப்பணிக்கு செலவிட்டுவிட பாண்டிய மன்னன் கோபத்திற்கு ஆளாகி தண்டனை பெற்ற மணிவாசகருக்காக என்ன பண்ணார் சுவாமி? வெள்ளத்தை வரவழைத்து அந்த மணிவாசகரை காத்தார். அதே போல் அந்த வெள்ளத்தை அடைப்பதற்கு கூலியாள் வேண்டும் என்று வந்திப்பாட்டி அவரிடம் மிகுந்த அன்புமிக்கவள், அவள் வருத்தப்பட்ட போது அவளுக்காக பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்டார் அல்லவா. அதே போல் அப்பர் பெருமானுக்கு கொடிய சூளை வந்து துன்புற்ற போதும் சரி, சூளை நீங்கி அவர் சைவத்தை சார்ந்த சமயத்திலே அவருக்கு சமணர்களால் வந்த பல உயிர் கொள்ளைகளை இறைவனே தீர்த்து வைத்தார். பால் சோரோடு விஷத்தை கலந்த போதும் சரி, செங்கற்சூளையிலே வைத்து அவரை கொல்ல நினைத்த போதும் சரி, கல்லை கட்டி அவரை கடலிலே போட்ட போதும் சரி, யானை வைத்து தலையை இடற வைத்த முயன்ற போதும் சரி, இறைவனே அவருக்கு வெந்துயரம் வராமல் மாற்றி காப்பாற்றினான் அல்லவா. நம்முடைய சுந்தர பெருமானுக்கு ஒரு முறை
தோல் நோய் வந்து அவரை மிகவும் துன்புறுத்தியது. அப்போ திருத்துசி தலத்தை அடைந்து இறைவனிடம் தன் பிணி வருத்தம் ஒளித்திரள வேண்டுமென்று வணங்க இறைவர் வா மலர் வண்டரை தீர்த்த வடகுளத்து குழி என்று கட்டளையிட்டு அருளினார். நம்பியாரூரும் அவ்வாறே அதனை அடைந்து மறைவடிவாயிருந்த துருத்தி பெருமானை தொழுது மூழ்கிய அளவிலே புதியதாகிய பிணியொழிந்த மணி ஒளி சேர் திருமேனியை கிடைத்தது அவருக்கு. ஆக அம்மை சொன்னது போல எந்தா என அலறி நிற்கும்போது எங்கள் மேல் வெந்துயரம் வந்தால் அதை மாற்றுவான் என்பதை அது உண்மைதானே. ஆக இறை சிந்தனையோடு இருப்போமாக. திருச்சிற்றம்பலம்.